சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைய போகிறதா ஒரு நியூஸ் பரவலாக போய்கொண்டிருக்கு. திருச்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை பார்வையிட்ட அமைச்சர் KN நேரு OPS திமுக கூட்டணிக்கு வந்து கொண்டிருக்கிறார் என பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக கூட்டணியிலிருந்து OPS வெளியேறிய நிலையில் அவர் தாவேகாவோட கூட்டணி செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் திட்டத்தை இன்றைய தினம் முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் தொடங்கி வச்சார். சென்னையில் அவர் தொடங்கி வைத்த நிலையில் மீதியும் இருக்க மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள் திறந்து வச்சாங்க. அந்த வகையில் திருச்சியில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்னும் திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்காக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு வந்திருந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களில் முதல்வரின் பெயரை போடக்கூடாது என முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை MPயுமான CV சண்முகம் வழக்கு தொடர்ந்துள்ளாரே என நிபுணர்கள் கேட்டாங்க. அதுக்கு KN நேரு கூறுகையில், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது அதை பற்றி நான் சொல்ல முடியுமா? அவர்கள் மட்டும் எல்லா திட்டத்துக்கும் அம்மா அம்மா என பெயரிட்டாங்க. இப்போது எங்களை குறை கூறுறாங்க. முதல்வர் ஸ்டாலின் OPS இருமுறை சந்தித்தாரே என நிருபர்கள் கேட்டாங்க. அதுக்கு KN நேரு கூறுகையில், திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவுக்கு சில கட்சிகள் வருவதா அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் இருந்து தான் திமுகவுக்கு ஆட்கள் வருகிறாங்க. OPS வந்து கொண்டிருக்கிறாரு. எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கிருந்து யாரும் அங்கு செல்ல மாட்டாங்க என KN நேரு தெரிவிச்சிருக்காரு. முன்னதாக முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டரும் உரிமை மீட்பு குழு தலைவருமான பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு நேரம் கொடுக்கவில்லை. அதே வேளையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி கிடைச்சது. இதனால் OPS அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து நேற்று முன்தினம் OPS ஆலோசனை நடத்தி முடிவெடுத்தாராம். அப்போது அவர்கள் பாஜக கூட்டணியை முறியடித்து கொண்டு வெளியேறுவதாக அறிவித்தாங்க. அப்போது அவரிடம் கூட்டணி குறித்து கேட்டபோது இப்போது வரை யாரிடமும் கூட்டணி இல்லை என தெரிவிச்சிருந்தார். இந்நிலையில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா அறிவிப்புக்கு முன்பு முதல்வர் ஸ்டாலினை நடைபயிற்சியின் போது பெசன்ட் நகர் தியோசோபிக்கல் சொசைட்டியில் OPS சந்தித்தார். இது குறித்து கேட்டபோது, சென்னையில் இருந்தால் அந்த இடத்துல நானும் வாக்கிங் போவது வழக்கம். அப்போது முதல்வரும் இருந்தார். உடனே அவரை சந்தித்து நலம் விசாரித்தேன் என்று OPS சொல்லியிருந்தார். இதைத் தொடர்ந்து பாஜக கூட்டணியை முறியடித்துக் கொள்வதா அறிவித்த பிறகு முதல்வர் ஸ்டாலினை வீட்டில் ஒருமுறை OPS சந்தித்தார். அன்றைய தினமே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்டோரும் முதல்வரை சந்தித்தாங்க. OPS, பிரேமலதா ஆகிய இருவரும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பின்னடைவில் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளதா என திமுக அமைச்சர் துரைமுருகனும் செய்தியாளர்கள் கேட்டாங்க. அப்போது அவர், பின்னணியும் இல்லை, முன்னணியும் இல்லை. ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாத, அதனால தான் அரசியல் பண்பாட்டுடன் வந்து பார்த்து சென்றாங்க. அவ்வளவுதான், வேற எந்த விஷயமே இல்லை என அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் OPS கண்டிப்பாக திமுகவோட கூட்டணி வைப்பார் என்று சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.